அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானம் வீழ்ந்து நொறுங்கிய சம்பவத்திற்கு ஈரானின் ஆதரவு பெற்ற ஈராக்கிய ஆயுதக்குழுவான ஈராக்கின் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் உரிமை கோரியுள்ளது. மேற்கு ஈராக்கில் வீழ்ந்து நொறுங்கிய அமெரிக்க விமானம் தொடர்பாக ஈராக்கிய ஆயுதக்குழு விடுத்துள்ள தமது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த உரிமை கோரலை அது விடுத்திருக்கின்றது. தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இலக்கு வைக்கப்பட்டு இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஆயுதக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் எதிரிகளின் தாக்குதலோ அல்லது நட்பு படை தாக்குதலோ ஏற்படவில்லை என்று அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க கடற்படையினுடைய முதல் போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கியதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தி வந்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த தாக்குதல்களில் ஈரானின் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்த விடயம். தொடர்ந்து ஈரானுடைய கடற்படை மற்றும் விமானப்படைகள் குறித்து அமெரிக்கா பல்வேறு திட்டங்களை வகுத்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலை குறிவைத்தும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கட்டார் உட்பட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கின்றது. ஓமான் கடற்பரப்பில் இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இயங்க முடியாத வகையில் அது சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய அறிக்கை வெளியான சில நிமிடங்களில் பென்டகன் இதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் புகைப்படத்தை வெளியிட்டு ஆபரேஷன் எபிக் ஃபியூரிக்கு தொடர்ந்து உதவி செய்து வருவதாக அந்த கப்பல் குறித்து அது தகவலை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் ஈரானினால் ஏவப்பட்டிருக்கின்ற ஏவுகணைகள் ஆப்ரஹாம் லிங்கன் அருகில் கூட வரவில்லை என்று பென்டகன் தெரிவித்ததாக செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரானுடனான போர் தொடங்குவதற்கு முன்னதாகவே மத்திய கிழக்கு நாடுகளின் கடற்பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக அமெரிக்காவினுடைய 2 விமானம் தாங்கி கப்பல்களான ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஆகியன அனுப்பப்பட்டிருந்ததாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் இத்தோடு அரபிக்கடலில் ஏவுகணையை இடைமறித்து தாக்கி அளிக்கும் 6க்கும் மேற்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்களை அமெரிக்கா நிலைநிறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஈராக்கின் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட கேர்டிஷ் பிராந்தியத்தில் அமைந்திருக்கின்ற இத்தாலிய ராணுவ முகாம் மீது அண்மையில் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள தனது அனைத்து பணியாளர்களையும் தற்காலிகமாக வெளியேற்ற இத்தாலி முடிவு செய்துள்ளது. இந்த வெளியேற்றமானது திடீர் முடிவு அல்ல என்றும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதி என்றும் இத்தாலிய அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த புதன்கிழமை நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பின் கீழ் ஈராக்கில் இத்தாலிய படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. தற்பொழுது பிராந்தியத்தில் நிலவி வரும் பாதுகாப்பு சூழல் மற்றும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இந்த வெளியேற்றம் இடம்பெறுவதாக இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.